நிச்சயமாக இன்றைக்குரிய செய்தியானது ஒரு மிக சிறந்த குணாதிசயமுள்ள பரிசுத்தவான்களை என்னாலுமே நினைவு கூறுகிற பெண்களானாலும் ஆண்களானாலும் கர்த்தருக்குள் ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள், காலாகாலத்துக்கும் நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளை பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் வித்தியாசம் இல்லை. ஸ்பெஷலி மை சேவியர்ல அந்த வித்தியாசங்கள் வரவே முடியாது. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்வார்களோ அவர்களை கர்த்தர் நடத்துவார், அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். அவருடைய செயல்கள் நிச்சயமாகவே எல்லாருடைய குடும்பத்திலே பெரிய இம்பாக்ட், ஆசீர்வாதங்களை வரவைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் எப்பொழுதுமே பரிசுத்தவான்களை மறக்காமல் நினைவு கூறுவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம். இன்றைக்கு நாம் அவர்களை நினைவு கூறுவது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் நாம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சில நபர்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் தெளிவாக ஓப்பனாக வசனத்தில் தெளிவாக பேச முடியவில்லை. 15, 17, 18, 19 அதிகாரங்கள், 1 சாமுவேல் 19, 18 அத்தியாயங்களை குறித்ததான சமாச்சாரங்களை சுருக்கமாக உங்களோடு சும்மா அப்படி பேசுறது போல நான் பேச போகிறேன். விசுவாசிகள் அதனுடைய சத்தியங்களை கொஞ்சம் கூட நீங்கள் உணர்ந்து கிறிஸ்துவுக்குள் யாரா இருந்தாலும் எவ்வளவு தூரத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், சாமுவேலை குறித்து நான் ஒரு பெரிய விளக்கத்தையும் அற்புதமான நடவடிக்கைகளையும், அவன் ராஜாவுக்கு ராஜாவாகவும் நியாயாதிபதிக்கு நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான் என்பதை உங்களுக்கு பல நாளும் பிரசங்கம் செய்யலாம், பல பிரசங்கங்களையும் செய்யலாம். அதனுடைய உத்தரவாதமும் அதனுடைய முக்கியத்துவமும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எங்கே அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் அன்னாள் என்கிற பெண்மணியில் அடங்கியிருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு தூரம் அண்ணா சாமுவேலை எக்ஸ்பிளைன் பண்றியோ அதனுடைய கிரெடிட், அதனுடைய விளைவு, அதனுடைய அடிஸ்தானம் ஒரு பெண்மணியை சேரும். அந்த பெண்மணி ஏன் ஜெபித்தால், துதித்தால், கர்த்தரிடத்திலே பொருத்தனை பண்ணினாள் என்று நாம் பேசினால் அந்த பெண்மணிக்கு வந்த வேதனையும் துக்கமும் துக்க நாட்களாயிருந்த அந்த சூழ்நிலை தான் காரணம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இவ்வளவு வேதனைப்பட வேண்டுமா? வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சாபத்திலே இருந்து அந்த வேதனைக்கேற்ற துக்கங்கள் பல வருடங்கள் அனுபவித்து அதனால் அவள் ஒரு சாத்தியத்தை உண்டு பண்ணி ஆண்டவரிடத்திலே சவாலாய் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு அதனால் வந்த பலன் இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு பெரிய தலைவனை உருவாக்க முடியும் என்று சொன்னால் ஏன் அந்த தாய் நீயா இருக்கக்கூடாது? அந்த தாய் உனக்கு நீயா இருந்தால் உனக்கு ஏன் பிரச்சனைகள் வந்தது தவறு என்று நீ சொல்ல முடியும்? உனக்கு வேதனைகளும் துக்கங்களும் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்தது என்று நீ சொல்லுவதிலே அர்த்தம் என்ன இருக்கிறது? அந்த பிரச்சனைகள் தானே இன்று அருமையான ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சந்தோஷத்தை நாளை சந்தோஷமா அனுபவிங்கள். துக்க நாள் வரும் பொழுது சிந்திக்க வேண்டும். கவனிங்க ப்ளீஸ். இன்னைக்கு கவனிக்கலன்னா நாளைக்கு அழ வேண்டிய சூழ்நிலை வரும். புரிஞ்சுக்குங்க. You need to understand everything cannot be hidden. எதுவும் மறைக்கப்படாது. ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே வெளிப்படையாயிருக்கும். கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்னாளுடைய வாழ்க்கை கர்ப்பம் அடைக்கப்பட்டபடினாலே அந்த விஷயம் தெரியாத ஆவியானவர் தான் நமக்கு சொல்றார். ஆனால் அந்த ஸ்திரீக்கு எந்த விஷயம் தெரியாமல் வேதனையும் 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 பல நாட்கள் பட்ட வேதனைக்கு விளைவாய் இன்றைக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வரலாம்.
இன்னைக்கு தினமும் சர்ச்சுக்கு போலாம். திரைச்சலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்து போய் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசாரியராய் கர்த்தர் மாற்றி நம்ம எல்லாரும் ஜெபிக்கத்தக்கவர்களாகவும் துதிக்கத்தக்கவர்களாகவும் ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்ம மாற்றிருக்கிறார். கரங்களை தட்டி தேவ ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட விசுவாசியே, நீ என்றைக்கும் ஜெபிக்கலாம், எந்த நேரமும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆதி காலங்களில் அப்படிப்பட்ட முறை இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை அவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். அவர்கள் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். வருஷம் முழுவதிலும் இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய காணிக்கைகளை மூட்டை கட்டி கொள்ள வேண்டும். நன்மைகளை மூட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். குடும்பமாய் சேர்ந்து, ஃபேமிலியாய் சேர்ந்து, ஊராய் கடந்து பல மாதங்கள் பிரயாணம் பண்ணி அவர்கள் வழியெல்லாம் சாப்பாடுகளை செய்து பல பிரயாசங்களுக்கு பட்டு கடைசியாக ஒரு முறை தேவாலயத்தில் வந்து அவர்கள் தேவனை ஆராதித்து துதித்து காணிக்கைகளையும் அங்கே சமையலும் பண்ணி ஆசாரியர்களும் சாப்பிட வச்சு இவர்களும் சாப்பிட்டு சந்தோஷமாய் வருவார்கள். அந்த ஒரு முறை ஜெபிக்கிற ஜெபம் அவங்களுக்கு அதான் சந்தர்ப்பம். இப்ப ஜெபிக்கிறது விட்டுட்டா, நான் இன்னைக்கு தேவாலயத்துக்கு போறது விட்டுட்டா, இன்னைக்கு எருசலேம் போகாது விட்டுட்டா, திடீர் எனக்கு சான்ஸ் எப்போ நெக்ஸ்ட் இயர் தான் கிடைக்கும் அப்படின்னவங்க. இன்னைக்கு நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்பொழுதுமே ஜெபிக்கலாம். மனசுல வச்சிருங்க ப்ளீஸ், எல்லாரும் மனசுல வச்சுங்க ப்ளீஸ். ஆனால் இந்த ஸ்ரீயோ வருகிற ஒவ்வொரு வருஷமும் தேவாலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அவள் தேவ சமூகத்திலே தன் உள்ளத்தை ஊற்றி விடுகிறார். ஊற்றிவிட்ட பலன் இன்றைக்கு சாமுவேல் என்கிற ஒரு பெரிய லெஜெண்ட் நிற்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தர் சமூகத்திலே என் ஆசீர்வாதங்களின் ஜெபங்களையும் என் வேதனைகளையும் ஊற்றிவிட்டேன் என்று நீ சொல்லுவது நிஜமானால், where is your Samuel? கர்த்தருக்கென்று துக்க நாட்களிலும் வேதனை நாட்களிலும் நான் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் நீங்கள் சொல்லுவது நிஜமானால், விசுவாசியே கொஞ்சம் கவனம் பாருங்க, அலர்ட்டா இருங்க. சாமுவேல் எங்கங்க அதை ப்ரூவ் பண்ணாதாங்க நீங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஜெபிச்சது அர்த்தம் வரும். சாமுவேலே இல்லைன்னா அர்த்தம் இல்லாத போயிடும். ஆமேன். யாரோ போலி புள்ளிங்களை வச்சிருந்தாக்கா அர்த்தம் வைக்காது. ரட்சிக்கப்படாத ஒருத்தனை வச்சிருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்காது. சாமுவேல் இருக்க வேண்டும், அப்பதான் உனக்கு அர்த்தம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, சாமுவேல் சாவறான், ஜனங்க 70 நாள் உபவாசமாக்குறாங்க. சாமுவேல் கடைசியாக முதிர்ந்தவனாக இறக்கும் பொழுது 70 days 70 நாட்கள் ஜனங்கள் உபவாசமா இருக்கிறாங்க. கூட நினைச்சு செத்துட்டானே நினைச்சு 70 days ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், அன்னாள், எல்கானா, இவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள், கர்த்தர் சமூகத்திலே மிக மிக பிரமாதமாய் பலப்பட்டவர்கள். அன்னாளை நாம் அவ்வப்போது நினைத்துக் கொள்வது நமக்கு நல்லது. காரணம், பிரச்சனை நாட்களிலே, பிரச்சனை மாதங்களிலே, வருஷங்களை அவள் நினைவு கூர்ந்து ஜெபித்தாள். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்திலே அவள் ஊற்றிவிட்டாள். ஸ்தோத்திரம். தன் வேதனைகளை கர்த்தர் சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். தேவனாகிய கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். கேட்கத்தக்க ஜெபம் நாம் செய்வது எப்பொழுதுமே நல்லது. ஹல்லேலூயா. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை நானே மறவாமல் நினைத்தருளி. அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் இட்ஸ் a question mark. யாருக்கு? தேவனுக்கு. நீர் கொடுத்தால், கொடுக்கட்டுன்னு அவனை பேச மாட்டேன், நீ கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு என்ன, ஒரு குழந்தை என்கிட்ட பிறக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றுக்கு ஆப்ளிகேஷன்ஸே கிடையாது. கர்த்தர் அதை செய்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் என்ன? என் ஆண்டவரே, என்னுடைய லாபத்துக்காகவோ என்னுடைய தேவைக்காகவோ என்னுடைய காரியம் நடப்பித்தலுக்காக அல்ல. என் தேவன் என்னுடைய இக்கட்டை, என்னுடைய ஒரு பழியை, என்னுடைய உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை தீர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை என் தேவன் செய்வீரானால் அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் உமக்கே தந்து விடுகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு உண்மையா இருந்தது நிஜமானால், கர்த்தருக்கென்று நீ உபத்திரவங்கள் சகிக்கிறது உண்மையானால், நீ கர்த்தர் சமூகத்திலே உன் மனதை ஊற்றி விடுறது உண்மையானால், ஆண்டவராகிய கர்த்தர் சமூகத்திலே நீ கவலைப்பட்டு துக்கப்படாமல் ஆண்டவர் சமூகத்திலே அழுது உன் மன கிளேசத்தை எல்லாம் கர்த்தருக்கு சொன்னது உண்மையானால், ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. மேக் ஷூர். ஹல்லேலூயா. 100% ஷூர். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். Now she comes to Eli. அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியர் இடத்துல வர்றாங்க. அவனுக்கு ஒரு டீட்டெயில் தெரியாது. குழந்தைய கொண்டாடுறாங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் இதே சபையிலே. நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பம்படி எனக்கு கட்டளை இட்டார். ஸ்தோத்திரம். சாட்சி கொடுக்குறாங்க. இதுதான் சாட்சிங்க. சாட்சி பாருங்க, என்ன மாதிரி சாட்சி. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்தேன். See, the verdict வரணுங்க. வார்த்தை வரணும் வெளியே. உச்சரிப்பு சொல்லப்பட வேண்டும். கிளியரா அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் அப்படி சொல்லப்பட வேண்டும். திரியும் காலாகாலமும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் தான் தெரியுது ஏலிக்கு, ஓஹோ இப்படிக்குதா. தேங்க்யூ. நல்ல அருமையான அன்னாளுடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Now we are going to next one. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் நாம் போறோம். ஏலின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியர் இருக்கிறாரு. அவங்க வீட்டு இன்ட்ரடக்ஷன் பண்றாங்க பாருங்க. அவங்க வீடை பத்தி இன்ட்ரடக்ஷன் பண்றாங்க. கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். ஏலியின் பிள்ளைங்க எப்படி இருந்தாங்களாம்? கீழ்ப்படியாதவங்களா இருந்தாங்களாம். அசிங்கமா அக்கிரமம் நிறைஞ்ச பிள்ளைங்களா இருந்தாங்க. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னும் ரட்சிக்கப்படல. கேட்டாக்கா ஆசாரியம் பிள்ளைங்களும் சர்ச் பாஸ்டர் பிள்ளைங்களும் நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி கணக்கு. ஸோ ஒரு பாஸ்டருக்கு இருக்கிற பிள்ளைங்க பேலியாள் பிள்ளைங்களா எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கும், அதை தான் இங்க சொல்றாங்க. அப்படியே அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலி செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது சாப்பிடுறதுல கூட சாப்பிடுற பண்டம் திண்டி, அதாவது திண்டி சாப்பிடுற ஆட்கள் போலக்குது. உனக்கும் கொஞ்சம் கூட அதுல கூட ஒரு மேனஸ் இல்லாத ஆட்கள் போலக்குது. சாப்பிடுறதுல கூட இவங்களுக்கு திருப்தி இல்லை. ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாச குடும்பங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நெக்ஸ்ட் அவங்க ஆசாரியர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இல்லைனா, அந்த சிம்டம்ஸ் இல்லைனா, நிச்சயமாய் நெக்ஸ்ட் அவங்கள வச்சு கர்த்தர் ஆசாரியத்துவம் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. 3 கூறுள்ள ஆயுதத்தை இவங்க அந்த கரியில குத்துவாங்க. அதுல எதெல்லாம் குத்திக்கின்னு வருதோ அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க இன்னும் ஆசாரியருக்கு கொடுக்கல, பலி செலுத்தல, ஜெபிக்கல. இதுக்கு முன்னதாகவே இவங்களுடைய விவகாரம் ஓவரா இருக்குது. இதுக்கப்புறம் நான் ஜாஸ்தி சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்தாகிலும் சட்டியிலாகிலும் குத்துவான். வர்றவங்களை அவலட்சணமா பிஹேவ் பண்றாங்க. ரொம்ப உலக பிரகாரமான ஜனங்களை போல அவங்களை நடத்துவாங்க. அதனால வர 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 சர்ச்சுக்கு போறதுன்றதே ஒரு வெறுப்பா மாறி போச்சு ஜனங்களுக்கு. அங்க போனா ஒப்னி பினகாசென்ற இந்த 2 ஆளுகளை சந்திக்க வேண்டியுமே, அதனால இந்த விவகாரமே வானா, இந்த வருஷம் நம்ம போறது வானான்ற சூழ்நிலைக்கு வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே சபையில் உள்ள ஆராதனை, சபை ஊழியக்காரன், அவருடைய குடும்பம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆறுதலாகவும் சமாதானமாகவும் எடுத்துக்காட்டுகளாகவும் சாட்சிகளாகவும் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய வெளிப்பாடுகளாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் ஆண்டவர் ஆசாரியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபை ஊழியத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்களுடைய பிள்ளைகள் பாஸ்டரை பார்க்கிலும் சாட்சிகளாகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாகவும் தேவனுக்கென்று ஜீவிக்கிறவர்களாகவும் தினம் தினம் அற்புதங்களாக இல்லாமல் போனால் விசுவாசிகள் எதை கற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசிகள் எதை கற்றுக்கொள்ள முடியும்? சோ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த விஷயத்துல கவனிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாகவே இந்த இடத்துல மனசுக்கு ரொம்ப சோகமா வேதனையா இருக்குது. இது எல்லாத்தையும் எனக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் க்ளோஸ் பண்றேன். மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு நம்ம போய் செலுத்த வேண்டிய எருசலேம்ல கொடுக்க போகிற காணிக்கையும் தசமபாகமும் ஒவ்வொரு செயலும் வெறுப்பாய் மாறிவிட்டது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒப்னி பினகாஸ் என்கிற ஏலியனுடைய 2 பிள்ளைகளாலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் சாட்சிகளை நம்மை பார்க்கிலும் அதிகமான சாட்சியுடையவர்களாக வாழ வேண்டும். நவ் ஏலி மிக கிழவனாயிட்டா, வயசாயிடுச்சு. அவன் ரொம்ப வயசான ஒரு சூழ்நிலை இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்கிற தக்கவன் யார்? பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு கஷ்டம் ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதனை ஆகுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றோம். ஒருத்தர் டைரக்டாவே கர்த்தருக்கு விரோதமா தப்பு பண்ணான்னா அவனுக்காக யார் பரிந்து பேசுவாங்க? பாருங்க, இப்போவாவது அட்லீஸ்ட் ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறோம். அந்த காலத்துல அப்படி இல்லையே. எல்லா ஸ்டெப்பும் அவங்க பிள்ளைங்க தான் எடுக்கணும். உடன்படிக்கை பற்றி அவங்க தான் பிடிக்கணும். பரிசேர் சரி, எனக்கு இருக்கிற எல்லா வித அபிஷியல் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த 2 பேர் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போனோம். உடன்படிக்கை பெட்டி போடுற இடத்துல வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். அந்த தேசத்துக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர்களுக்கு இஸ்ரவேலிலே உடன்படிக்கை பெட்டி வெளியே வந்துச்சுன்னா அது என்ன அடையாளம் என்றால், தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக போர் செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். பெலிஸ்தர் பயப்படுவாங்க. இதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. வசனங்கள் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன மனுஷன் ஒரு ஏலியனிடத்தில் வந்து சொல்றான், என்னது ஐயா, எங்களுக்கு இருந்த போராட்டத்தில், எனக்கு இருந்த யுத்தத்தில் ஒப்னி பினகாஸ் என்கிறவர்கள் உடன்படிக்கை பெட்டி பிடிச்சுன்னு போனாங்க. 2 பேரும் ஸ்பாட்ல செத்து போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. அவங்க அப்ப யார் கையில வந்துருச்சோ அவங்க வெற்றி பெற்ற ஒரு கதை முடிஞ்சு போச்சு. போர் அங்கேயே முடிஞ்சிடும். இதை கேட்ட உடனே ஸ்பாட்லே அவரு ஐயோ அப்படின்னு சொல்லி தலகிழா விழுந்து ஸ்பாட்ல செத்துட்டார். கர்த்தர் சொல்றார், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். கர்த்தருக்கு என்று கொடுக்கிற எந்த ஒரு காணிக்கையும் அது ஒரு சிரேஷ்டமான ஒரு பொருளாக நீங்கள் நினைக்க வேண்டும். அது ஒரு உத்தமமான, நேர்மையான, ஒரு ஆசீர்வாதமான நம்மளுடைய விளைவின் பலன் என்று சொல்லி நான் நம்பி ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானேன். ஆண்டவர் எலிக்கு சொல்றார், நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க செய்யற தவறுக்காக உன் பிள்ளைகளும் உன் ராஜ்யமும் தண்டிக்கப்படும். இன்று ஒப்னி பினகாசனுடைய தவறுக்காக இஸ்ரவேலில் இருக்கிற பல பேர் சாவறாங்க. யாருக்காக யார் சாவணும்? அதை சொல்லுங்க. யாருக்காக யார் சாவணும்? இவங்க 2 பேர் செய்யற தவறுக்காக இஸ்ரவேல் போர்ல ஏன் சாகணும்? த கொஸ்டின். கர்த்தர் தான் சொல்றார், என்னை பார்க்கல உன் குமாரனை மதிப்பான என் பிள்ளைகளை கண்டிக்கு. தவறு செஞ்சால் சீர்படுத்து, இல்லாவிட்டால் அவர்களை ஸ்தானத்திலிருந்து ஒதுக்கு. செயல் இருக்கக்கூடாது. அவங்கள அப்படியே சொல்லிட்டு அவங்க செயல்படுத்துறது அப்படியே விட்டு வச்சிருக்கிறியே. ஆண்டவர் கேட்கிறார், என்னை பார்க்கலாம் உன் குமாரரை நீ மதிக்கிறது என்ன காரணம்? ஏன்னா அவ்வளவு பெரிய மரியாதை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறது, பேலியாளன் பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கோவப்படுறார். தெளிவா அது வரைக்கும் பொறுமையாக்குறார். கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னை கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் ரெஸ்பெக்ட் பண்றார். யார் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க? நீ கேட்காதீங்க. ரெஸ்பெக்ட் கேட்காதீங்க. கேட்டு வாங்கின அசிங்கம். யார் பெரியவங்களாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பெரியவராக இருந்தவன் எவனும் எதுவும் சம்பாதிச்சதில்லை. நான் தான் யோசிக்காதீங்க. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எப்படி? கர்த்தரை கனம் பண்ணிப்பார். அவர் உன்னை கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அவர் உன்னை கனம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் கனம் பண்ணப்படுவான். சொல்லுங்க, என்னை கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தரை கனம் பண்ணுகிறவன் கனம் பண்ணப்படுவான். That's all the system. இதுக்கு நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் தெளிவா சொல்றார்கள். 2 பேர் ஒரே நாள்ல சாவுறாங்க. ஒரே நாள்ல சாவ போறாங்க. அதே மாதிரி சாவறாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. விசுவாசியே, சாமுவேல் கொஞ்சம் கொஞ்சமா பலன் அடைகிறான். கொஞ்சம் கொஞ்சமா உறுதி அடைகிறான். ஜனத்தில் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் பேசுற ஒவ்வொரு பேச்சிலும் தேவனோடு கூட இருக்கிறார். அவன் உடனடியாக அங்கிருந்து ஒவ்வொரு ஊராய் போயிட்டு அந்த இடத்துல நியாயாதிபதியா உட்கார்ந்து பிரச்சனைகளை தீர்த்து அவள் எல்லாருக்கும் ஜெபித்து ஆசீர்வாதங்களை கொடுத்து வருகிறான். ஒரே சிங்கிள் நபர் கால்நடையாய் சென்று இன்று இஸ்ரவேல் அனைத்திற்கும் இவன் ராஜாவுக்கு ராஜாவாகவும் ஆசாரியனுக்கு ஆசாரியனாகவும் அவன் நியாயாதிபதிக்கு நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசிமா என்று செயல்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினால் அவனுக்கு வந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு அமைதல். அதாவது எந்த ஒரு இடத்துல போராட்டம் வராதபடி, யார் இடத்திலிருந்து எந்த ஒரு நிந்தை வராதபடி ஆண்டவர் இந்த சாமுவேல் இருந்த காலங்களிலே 40 years 40 வருஷமும் கர்த்தர் அமைதலை கொடுத்திருந்தார். ஜஸ்ட் பிகாஸ் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தபடினாலே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்டு அவனை பலப்படுத்தி அவ்வளவு தூரத்து கர்த்தரனை அவனை உற்சாகப்படுத்தி அவனை நடத்தி வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தெளிவாக சொல்ல வர்றேன். ஏலியும் ஒப்னி பினகாசும் இவங்களோட கதை இங்கேயே முடியுது. 3வது சப்ஜெக்ட் போறேன். என்ன சப்ஜெக்ட்? உடன்படிக்கை பெட்டி இன்று பெலிஸ்தருடைய கையில மாட்டிடுச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோ ஈஸியாக அங்கேருந்து வர முடியுமா நீங்க கேட்கலாம். எப்படி ஒரு உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியும்? மறுபடியும் நம்ம கையில எப்படி கொடுப்பான் விரோதி அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் செய்கிற கிரியைகளை பாருங்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்தவர்கள் கொண்டு போய் தாகோன் கோயிலுக்குள்ள வைத்தார்கள். தாகோன் கோயிலில் வைத்த உடனே அந்த நாளிலேயே தாகோனுடைய சிலை கீழே விழுந்திருந்தது. 2ஆம் நாள் இது என்ன பெரிய வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தாகோனுடைய சிலையை மறுபடியும் பிளேஸ்ல வச்சுட்டு வந்திருந்தாங்க. 2ஆம் நாள்ல பார்க்கும் பொழுது சிலை தூள் தூளாய் உடைந்து அதனுடைய தலை உடன்படிக்கை பெட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்திருந்தது. இன்னைக்கு ஹிந்துஸ் ஏன் வாசக்கால மிதிக்கிறதுல தாண்டின்னு போடா அப்படின்றாங்க. ஏன் தெரியுமா? மெய்யான காரியங்களே அது மெயின் கதவு கிட்டே விழுந்ததுனால அந்த கதவு தூண்களை மிதிக்க கூடாது என்பதை அவர்கள் புரிஞ்சுக்கினாங்க. உலக சம்பிரதாயம். ஆனால் கர்த்தருடைய கரம் இதில் ஏதோ ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த உடன்படிக்கை பெட்டியில ஏதோ ஒரு ஆச்சரியம் இருக்குது, ஏதோ ஒரு மகிமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைச்சாங்க, இது நம்ம கிட்ட இருந்தா டேஞ்சர்ப்பா, நம்ம கடவுளுக்கே பெரிய அடி விழுந்துச்சு, இன்னும் இதுக்கு மேல நம்ப வச்சிருந்தா இதுல ஒரு அர்த்தமே இல்லை, வேண்டாம் நம்ம பேசாம இதை அனுப்பிச்சிடலாம். எங்க அனுப்பணும் தெரியல. இவன் என்ன பண்ணா, இன்னொருத்தங்கிட்ட அனுப்பினா, அவங்ககிட்ட அனுப்பினா, பெலிஸ்தர் நாட்டுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க. எங்க போனாலும் செல்லுபடி ஆகல. ட்ரை பண்றாங்க. ஒரு ஆள் ரொம்ப த்ரில்லா வேலை செய்யறாங்க. கில்லாடிங்க இருப்பாங்கல்ல, என்னதான் இருக்குது உள்ள பார்த்தலாம் சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலத்துக்கும் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டு போனாங்க. கர்த்தர் ஏன் ஆண்டவர் இதை செய்யணும் ஒன்றும் புரியல. பார்த்தவங்க மேக்சிமம் ஆட்களுக்கு செத்து போயிடுறாங்க. யாரெல்லாம் சாகலையோ அவங்க எல்லாம் மூளை வியாதியிலே வந்து இறங்கிட்டாங்க. பார்த்தவங்க எல்லாருக்குமே அடி, ஒண்ணு செத்துட்டாங்க, இல்ல மூளை வியாதியில வந்து உட்காந்துட்டாங்க.
இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிப்போச்சு. கர்த்தருடைய பெட்டி உள்ள இருக்கிறது என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கே இவ்வளோ ஒரு வேதனைனா இந்த கதையை நம்மளால சரிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மந்திரவாதியும் தந்திரவாதியும் எல்லாரையும் கூப்பிட்டு இது எப்படா இஸ்ரவேலுக்கு அனுப்புறது, இதுக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன ஒரு ஐடியா கொடுத்து எல்லாத்தையும், உங்களுக்கு தெரியுமே நிறைய ஐடியா அங்கே போடுறாங்கல்ல, இதை நம்ம கிறிஸ்டியன்ஸ் கற்றுக்குன்னு சோத்திரம் கர்த்தாவேன்னு கிறிஸ்டியன்ஸுக்குன்னு செய்கிறாங்க. மானம் கட்டுவங்க என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் நான் சமாளிக்கவும் முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ரட்சிப்புள்ளவனாக நடந்து கொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களானால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கடைசி வரைக்கும் வாழ். அதான் நான் நியாயம். இதில் கொஞ்சம் கூட இப்படி அப்படிமா தளரக்கூடாது, அசிங்கம் அதெல்லாம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல என்னாச்சுன்னா அப்படியே அனுப்புனாங்க. வந்துச்சு எங்க பார் பயம் 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 பயம். கடைசியில் அது ஒரு கர்த்தருடைய பிள்ளை வீட்டில் வந்து பல நாள் தங்குது. நாங்கள் தங்குற வரைக்கும் கர்த்தர் பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இருக்க வேண்டிய விசுவாசி உள்ளத்தில் தேவ வசனமும் உடன்படிக்கையின் பெட்டியின் ஆசீர்வாதம் இருந்தால் அது ஆசீர்வாதத்தை கொடுத்து விடும். இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் அது அவர்களுக்கு பாரமாக மாறிவிடும், சாபமாக மாறாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மெல்லாம் வேர்ட்ஸை ரொம்ப ராங்காக யூஸ் பண்ணுறோம். கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறோம். விசுவாசிக்கு வாய்க்கு வந்தபடி பேசினா அவர் விசுவாசி கிடையாது, அவர் பிசாசு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேசுகிறோம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, உடனடியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. கவனிங்க, இன்னொரு சீக்ரெட்டான சமாச்சாரம், உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தரேன். எப்போ சாமுவேல் அற்புதமாய் நேசமாய் ஆசீர்வாதமாய் ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளையா இருந்து இவ்வளோலாம் பண்ணிட்டாரோ, இவருக்கு பிறந்த பிள்ளைங்க பரிதானம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுவாசியே, நம்மளுக்கு கர்த்தரது ஒப்பு கொடுக்கறது இல்லையே என்னவோ தெரியல எனக்கு. ஹல்லேலூயா. நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீ ஒரு ஆஃபீஸர் ஆகி நீ ஒரு பெரிய லஞ்சம் வாங்குற சூழ்நிலை வந்துட்டா அது ஒருவேளை கர்த்தர் இஷ்டப்படுறாரு என்னவோ எனக்கு தெரியல. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சாமுவேலுடைய பிள்ளைகள், நீங்க தெளிவாக வாசி, எனக்கு டைம் இல்லாதனால நான் வாசிக்கல. சாமுவேலுடைய 2 பிள்ளைகளும் பரிதானம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பரிதானம் வாங்குறதுனால, லஞ்சம் வாங்குறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் சில விஷயங்களை தப்பான நியாயத்திற்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஜனங்க சாமுவேல் கிட்ட கொஸ்டின் போடுறாங்க. சார் நீங்க பண்ற உங்களை வரைக்கும் ஓகே, நீங்க இவ்வளவு நாள் பண்ண காரியம் வரைக்கும் எங்களுக்கு ஓகே, ஆனால் இப்போ உங்க பிள்ளைங்களை உட்கார வச்சுக்கிறீங்க நியாய சங்கத்துல, ஒவ்வொரு ஊருக்கா ஒரு பிள்ளைங்களை அனுப்புறீங்க. இப்போ அவங்க நியாயத்துல கிடையாது, அதனால எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். பார்த்தீங்களா, ராஜா கதை எப்போ வருது? சாமுவேல் பிள்ளைங்களால வெளியே வருது. இப்போ விசுவாசிங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். விசுவாசி பிள்ளைங்க ஜாதியா இருந்தா இன்னைக்கு ராஜாக்கள் ஏன் வரணும், உள்ள நுழையணும்? இன்னைக்கு விசுவாசி பிள்ளைகள் சரியா இருந்தா ராஜாக்களுடைய கதை ஏன் வரணும்? இப்ப ஜனங்க பேசுறாங்க, சாமுவேலே நீ போயிடுற, இப்போ உன்னுடைய வயசு முடிஞ்சது, நீ போயிட போற, உங்க பிள்ளைங்க தான் வராங்க பொசிஷனுக்கு, ஆனா உங்க பிள்ளைங்க நியாயமான பிள்ளைங்களா இல்லையே. இந்த பிள்ளைங்களை நம்பி நம்ம எப்படி சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ள முடியல. அதனால எங்களுக்காக ராஜாவை கொடு. அப்போ சாமுவேல் சொல்றாரு, டே ராஜான்றது நம்பாதீங்கடா, உங்ககிட்டே வேலை வாங்கிக்குவான், உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிக்குவான், உங்களே வரி கட்ட சொல்லுவான், அந்த வரியிலே அவன் வாழ்ந்துருவான், உங்களுடைய பணத்தை வச்சு கோயிலை கட்டுவான், உங்க பணத்தை வச்சு அரண்மனையை கட்டுவான், அவன் 10 பொண்டாட்டியை வச்சுக்குவான், ஆனா உன்னுடைய வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கு சோறே இல்லாத பண்ணி விட்டுருவான்டா. அவன் உங்களுடைய வேலைக்காரங்களெல்லாம் அவன் வேலைக்காரங்களா மாத்திக்குவான். அவன் டீட்டெயில்ஸ் சொல்றாருங்க, மொத்தம் 15 டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு அவரு. சாமுவேல் சொல்றாரு 15 டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. ராஜாவாயிட்டா அவன் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாருங்க. இதுக்கு மேலே நீங்க ராஜா வேணும்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா சாமுவேல் சொல்லியும் அந்த பிள்ளைங்க திருந்தல, அதுதான் ஒரு உண்மை. சோத்திரம். லஞ்சம் வாங்க ஆசைப்பட்டாங்க, லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, இவங்களை திருத்த முடியல. கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவரிடத்துல போய் சொன்னான், கர்த்தாவே ராஜா கேட்கறாங்க, ஆண்டவரே என்ன பண்றது ஆண்டவரே, இவங்களாம் ராஜா கேட்கறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்ன்றாங்க.
ஆண்டவர் பார்த்தாரு, சொல்ல முடியல சாமுவேல் கிட்ட, சாமுவேலே உன் பிள்ளைங்க சீரா இல்லையே, என்ன பண்ண முடியும், அதுவும் உன் பிள்ளைங்களாச்சே, உன் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சாபம் கொடுத்தா இன்னைக்கு ஒப்பனிக்கு பிணக்கா செத்தது போல நீ செத்துக்கு நிலைமை வருமோ. அதனால கர்த்தர் சாமுவேலுடைய மனசை புண்படுத்தல. நல்லா கவனிங்க சார், சாமுவேலுடைய மனசை கர்த்தர் புண்படுத்தல. ஒப்புனி பிணைகாசுக்கு மாதிரி மனம் நொந்துகின மாதிரி ஆண்டவர் இந்த இடத்துல நொந்துக்கல. உன் இஷ்டம், நீ கண்ட்ரோல் பண்ணா உன் கதை, நான் ஒன்றும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற பேச்சை கேளு, ராஜா உண்டு பண்ணுன்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற ராஜா உண்டு பண்ணு, ஒப்புனி பிணக்கு, அதாவது அந்த நிலைமை இங்க வரக்கூடாதுன்றாரு ஆண்டவர். சாமுவேலை பார்த்து நீ பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா சாமுவேல் அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு அறிவுள்ளவன், அவன் தெளிவுள்ளவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தீர்க்கதரிசி, அவன்கிட்ட எந்த மிஸ்டேக்ஸ் பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் சாமுவேலை மன நோவு படுத்தல, அவங்க சொல்றபடியே ராஜாவை ஏற்படுத்தினார். கர்த்தர் கழுதையை காணாமல் போக செய்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வர வைக்க வேண்டுமானால் சீரீஸ் ஆஃப் திங்ஸ் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். இன்றைக்கு கீஸ்னுடைய ஆடுகள், மாடு, கழுதைகள் காணாம போக செய்தார். அதை தேடும்படி கர்த்தர் சவுலை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, சிஸ்டம் எப்படி மாறுதுன்ற பாருங்க, செயல் எப்படி மாத்துறார் ஆண்டவர் கர்த்தர் பாருங்க. கர்த்தர் எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேடின்னு போறான். ஆண்டவருக்கு சாமுவேல் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, மனுஷனை ராஜாவா மாத்துறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் வந்து கழுது தேடின்னு ஒருத்தன் வரான், அவனை பிடிச்சி போடு, அவன் மேல அபிஷேகம் இருக்குன்றாரு ஆண்டவர். அதே மாதிரி இவருக்கு இஷ்டம் இல்லை. அப்போ கூட உட்கார கொஞ்ச நேரம் உட்காரத்துக்குள்ள கடைசி அவன் ஆடை தேடின்னு வரான். இங்க ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளு, உன் கழுதை எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்வாரு அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு ரூட்ல இப்பொழுது சவுல் கரெக்டா போய் சாமுவேல் கிட்ட உட்கார்றான். அப்போ கேட்கறான், சார் எந்த கழுதை காணாம போயிடுச்சு, நான் 4-5 நாளா தெரிஞ்சுன்னுக்கிறேன், கட்சி வரைக்கும் கழுதை கிடைக்கல. இப்போ சாமுவேல் சொல்றாரு, கழுதை கட்சி போச்சு. எந்த கழுதை கட்சிச்சு? எந்த கழுதை கட்சிச்சு? சவுல்ன்ற கழுதை கட்சிச்சு. இப்போ நான் சொல்ற வார்த்தை உண்மை, அதுவும் உண்மை. சவுல் என்ற சாமுவேல் என்றாரு, நீ தேடின்கிற கழுதை கட்சிச்சு. எங்க கட்சிச்சு? கீஸ்ன்ற உங்க அப்பா கிட்டே கட்சிச்சு. அவரு விஷயம் சொல்லணும்னா இன்னும் ஒரு 5 வில்லேஜ் அவர் தாண்டி வரணும், இன்னும் வரல. அது கட்சிச்சுன்றது உண்மை. சவுலாகிய கழுதை நீ கட்சிதும் உண்மை. ரெண்டுத்துக்கும் உன்னை உட்கார வச்சு கர்த்தர் என்னன்றார் உள்ளுக்குள்ள, இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணு பார், என்ன உயரமாக்குறான் பார், இன்னும் ரெட்டா கலராக்குறான் பார், இன்னும் அழகா தக்காளி கலர்ல இருக்கிறான் பாரு, எப்படி இருக்கிறான் பாரு, அவனை தான் அபிஷேகம் பண்ணுன்றார் ஆண்டவர். இவருக்கு அப்படியே கோபம், மனுஷனை போயிட்டு ராஜாவை மாத்துறது. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைப்படி இவர் அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு டைரக்டா போ, இந்த பர்டிகுலர் ஆள் உங்களுக்கு குரூப் அனுப்பாங்க, அந்த குரூப் ஆளுங்கிட்ட போய் நீ கேட்டுப்பாரு, அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, நீயும் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். அப்போ சவுல் என்ன ஆயிடுறாரு? தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை ஆண்டவர் என்னன்றாரு, அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றி விடுறாரு. ஸோ இவன் அபிஷேகம் பண்ண நேரத்தில் கூட அந்த சேஞ்சஸ் தெரியல. இவன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும் பொழுது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நிற்கிறாங்க. இவன் போய் எதுக்காக நிற்கிறன்னு கேட்குறான். ஆண்டவர் அவனுக்கு முன்பாக இவங்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்க உடனே இவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த டைம்க்கு எக்ஸாக்ட் டைம் ஆண்டவர் சவுலினுடைய பழைய மனசெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஸோ வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஆண்டவர் அந்த பர்டிகுலர் நேரத்தில் அவனை ஃபுல்லாக மாற்றி அமைக்கிறார். மாற்றி அமைச்ச பிறகு இவர் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களே சொல்கிறாங்க, உங்கள் கழுதை ஆல்ரெடி கட்சிச்சு உங்கள் வீட்டுக்கு போயிடுச்சு, அது நீ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகணும் அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு நீ வீட்டுக்கு போகிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ராஜாவா மாத்தினாரு, செயல்களை பண்றார், ஒவ்வொரு விவகாரம் நடத்துறார். ஒன்னத்திலையும் உத்தமம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல கூட நியாயம் இல்லை.
ஜெபம் இல்ல. ஒரு பர்டிகுலர் போர் வருது, ஆலோசனை கேட்கறதுக்கு இஷ்டம் இல்ல, உடனே கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புள் கூப்பிட்டுக்கிறான், அரைகுறையா கூப்பிட்டுக்கிறான். போர்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா நிக்கணும். ஆனால் இந்த சவுல் தனக்கு சப்போர்ட் பண்ற, சமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஆட்களை மட்டும் போர் கூப்பிட்டுக்கின்னு மற்றவங்களை நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டான். உடனே இவங்களால வழியில சோர்ந்துட்டாங்க. 5 நாள் 6 நாள் பசியில வாதிட்டாங்க. போர் நல்லா செய்ய முடியல. இந்த சூழ்நிலை எதுவுமே அவங்களால வேலை செய்ய முடியல. நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. போர்ல நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. வந்துட்டு நிக்கிறாங்க. அப்போ சாமுவேல் கேட்கிறார், சவுல் என்னயா பண்ணுகிற? கேட்கிற கேள்வி, என்னயா பண்ணுகிற? சார் போருக்கு போயிருந்தேன் சார். அப்படியா? இவ்வளவு சாவு? ஆமா சார், ப்ரேயர் பண்ணலான்னு ஞான திருஷ்டிக்காரங்க யாரும் கிடைக்கல. உம்மத்தேடின, நீ எங்க கிரியன்னு தெரியல. ஜனங்களை கூப்பிட்டேன், பாதி பேர் தான் வந்தாங்க சார், மிச்சம் பாதி பேர் வரல. வேற வழி இல்லை, போருக்கு போய் போனேன். பாதி பேர் பசியில செத்து போயிட்டாங்க, பாதி பேர் வெற்றுண்டு செத்து போயிட்டாங்க. கடவுள் என்ன தப்பி வச்சார். அது பெரிய சந்தோஷமா? கர்த்தரை கனப்படுத்தலையே, ஊழியக்காரரை கனப்படுத்தலையே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபம்ன்றது இல்லையே, வேதனை. சாமுவேலுக்கு இன்னும் மனசு கோபம். அதுக்கு மேலேயும் கர்த்தருடைய கிருபை அவன் மேல வச்சு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். ஏன்னா இஸ்ரவேலை விட்டு கொடுக்கறது இல்லையா ஆண்டவர், அதனால கொடுக்கிறார். கடைசியா ஒரு போர் வருது. அந்த போர்ல ஆண்டவர் தெளிவா சொல்லி அனுப்புறார். இது பாரு, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், கர்த்தர் டீட்டெயில் எவ்வளவு கரெக்டா கொடுக்கிறாருன்னா, ஒருத்தரையும் நீ சுகத்தோட ஆடு, மாடு, கழுதை, இப்படி டீட்டெயிலிங்கா கொடுக்கிறாரு. இவ்வளவுலயும் ஒண்ணு கூட நீ மீத்து வைக்க கூடாது, எல்லாத்தையும் சாவடிக்கணும். ஏன்னா அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுறாங்க. அதனால இது ஒன்றும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அனுப்புறாரு. அனுப்பி வெற்றியை தர்றார். இவங்க போறாங்க, மடன் எல்லா வேலையும் செஞ்சாங்க. கொழுத்த ஆடு, கொழுத்த மாடு, எதெல்லாம் இவன் கண்ணுக்கு பெருசா தெரிதோ அது எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் போட்டு அது உள்ள ஃபுல்லா உட்கார வச்சிட்டாரு எல்லாரையும். ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டாரு. சாமுவேல் வாங்க, என்ன நடக்குதுங்க? இவன் வந்தான். புரியல ஆண்டவருக்கு. இவனுக்கு சாமுவேலுக்கு பேஜராயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல, கர்த்தர் இப்படி சீரியஸா கூப்பிடுறாரு. போனா, என்னப்பா, என்ன 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 பண்ற, என்ன பண்ற? ஆடு மாடு சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேக்குதாங்க. என்ன காதுல கேக்குது? அரண்மனையில இன்னைக்கு ஆடு மாடுங்களாம் கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கிற, என்ன விஷயம் சார்? கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்து நான் வச்சிருக்கிறேன். அப்படியா? ரொம்ப குஷியா சொல்லினுக்கிறான் இவன். ஆண்டோட சமூகத்துல இதை சொல்றான். அப்போ அவர் சொல்றாரு, பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் நல்லது. ஹல்லேலூயா. எனக்கு எதைகளும் வேணும்னா உங்ககிட்ட இருந்து நான் கொள்ள வேணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட தான் வாங்கி நான் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ இப்படியெல்லாம் செய்ய தவறு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, கீழ்ப்படிதல்னா கீழ்ப்படிதல் தான். அதுக்கு மீறி ஒரு சின்ன காரியம் கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீங்க பண்ணக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவன் மனசை கொஞ்சம் செக் பண்றாரு. இவன் எல்லாவற்றிலும் ஏடாகோடமான ஆளாக்குறான். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒரு முந்தி ஒரு தவறா செய்கிற ஆட்களாகவே இருந்தான். கர்த்தர் பார்த்தார், தெளிவா சொல்லிட்டார், நோ சாரி, இனிமேல் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இவனை பார்க்கிலும் என் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளை நான் தெரிஞ்சு கொள்ள போறேன். இவனை பார்க்கலும் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளை நான் தெரிஞ்சுக்க போறேன். அவனை தெரிஞ்சுக்கின நான் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிட்டார். உடனே இதை சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ளாக சாமுவேல் அதான் லாஸ்ட் சான்ஸ். வசனம் என்ன சொல்லுது? இதற்கு பின்பாக சவுல் சாகிற வரைக்கும் சாமுவேலை சந்திக்கவே இல்லை. இது லாஸ்ட் சான்ஸ். அவனுக்கு வெறுப்பு, கர்த்தருக்கு கீழ்ப்படிறதுல இவன் அப்படின்ற மன வெறுப்பு. ஃபர்ஸ்ட் திங், ஒப்னி பினகாஸ் கர்த்தருக்கு விரோதமா இருந்தாங்க. இந்த இடத்துல சவுலும் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்றேன், ஒரு விஷயம் படிக்கிறேன். சவுலினுடைய மகன் யாரு?
யோனத்தான் தெரியுமா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் டேவிட். வெரி குட். இன்னைக்கு கொஞ்சம் பைபிள் படிக்கிறீங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஏன் அவளை க்ளோஸ் ஆக்குறாங்கன்னா, அவனும் ஸ்பிரிச்சுவல் ஆளு, இவனும் ஸ்பிரிச்சுவல் ஆளு. 2 பேரும் ஸ்பிரிச்சுவல் வாலிபர்கள். அதனால அவங்களுக்கு ரொம்ப ஐக்கியம். அதே சமயத்தில் சவுல் யுத்தத்துக்கு போறாப்போ யாருமே கிடைக்கலன்னு யோனத்தானை தான் கூட்டுக்குன்னு அங்கங்க யுத்தத்துக்கு போறான். ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வரும் பொழுது சவுல் என்னன்றாரு, யோனத்தான் சாகிறது நல்லதுன்றான். எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. என்னையா தகப்ப இவன், என்னையா அப்ப இவன், என்னையா ஒரு மனுஷன். இன்னைக்கு மகன் எல்லாத்துலயும் கூட இருக்கிறான். மரணத்துக்கு வரைக்கும் எங்க அப்பாவை சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யுத்தத்துல கூட அப்பா கூடவே சுத்துறவன் தான் இவன். அவனே ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல என் மகன் சாகிறது நல்லதுன்றான். ஒரு போர் சேவகனும் ஒரு தளபதி வந்து பேசுறாங்க. இவனையா பார்த்து நீ சாகணும்ன்ற, இவனையா பார்த்து நீ சாகணும்ன்ற, உன் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தவன், உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன், உன் வீட்டில் ஆவிக்குரிய பையன், இவன் மற்ற ஆவிக்குரிய ஆட்களோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு ஆவிக்குரிய கர்த்தரோட பிள்ளை, இவனா சாகணும்னு நினைக்கிறேன்னு இன்றைக்கு போர் சேவகர்கள் மற்றவங்க எல்லாருமே சவுலை கோபம் பண்ணிக்கின்னு விரோதமா ஒதுங்கிட்டுவங்க. ஸோ சவுலினுடைய குணாதிசயம் என்னைக்குமே நல்லா அமைஞ்சதே இல்லை. கர்த்தர் தெளிவாக கடைசியா சொல்லிட்டார், சாரி, எனக்கு பிரியமான ஒருத்தனை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. சாமுவேலை கர்த்தர் இன்னும் பலமா வச்சிருக்காரு. கடைசியா கர்த்தர் சொல்றாரு, அப்பா ஈசாயின் ஃபேமிலி கிட்ட போ, நான் ஒருத்தனை தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த விஷயத்தை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 7 பேர் வராங்க, அந்த 7 பேர்லயும் யாரும் இல்லை. இவ்வளவுதானே அவங்க பிள்ளைங்க யாரும் இருக்கிறாங்களா? இல்லை சார், இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆடு மேய்ச்சிருக்கிறார். அப்படியா, நான் வெயிட் பண்றேன், கூட்டுமா. ஏன் சொல்ல, சாமுவேல் என்னன்றான், சவுலுக்கு விரோதமான, அதாவது அப்போனண்டான ஒரு தாவீதை அபிஷேகம் பண்ண போறான்னு தெரிஞ்சிட்டா சவுல் ஒருவேளை சாமுவேலை கூட கொலை செய்யப்படுறதுக்கு ரெடியா இருப்பானா? யார் சொல்றது? சாமுவேல் சொல்றாரு. யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட சொல்றாரு. கர்த்தாவே, நான் போய் உனக்கு சவுலுக்கு விரோதமான தாவீதை அபிஷேகம் பண்றதுக்கு நான் போயிருந்தேன்னு தெரிஞ்சா அவன் ஒருவேளை என்னை கொலை பண்ணாலும் பண்ணுவான். தீர்க்கதரிசியாக சாமுவேல் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. இதை கர்த்தர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு, தன்னுடைய மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார் ஆண்டவர். கடைசி வரைக்கும் சாமுவேல் சவுல் வந்து சந்திக்கிறதுக்கு கர்த்தர் சான்ஸே கொடுக்கறதில்ல. ஸ்தோத்திரம். போறாரு, 7 பேர் பார்க்குறாரு, யாரும் செலக்ட் ஆகல. கடைசி அவனை கொண்டாடுறாரு. சிவந்த மேனியும் அழகான ரூபம் உள்ளவனும் ஆவி நிறைந்தவனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவுமான தாவீதை வந்தான். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் எனக்கு பிரியமானவன், இவனை அபிஷேகம் பண்ணேன். உடனே அவன் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்பாட்ல சாமுவேல் எழுந்து போயிடுறான். அன்னையிலிருந்து என்ன அபிஷேகம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், வீட்டில் இருந்துட்டான். கர்த்தரோட பிள்ளை. நெக்ஸ்ட் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஒன்னு டேக் ஆஃப், ஒன்னு டேக் இன். ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவி இன்றைக்கு சவுல்ல இருந்து நீக்கப்பட வேண்டும். நீங்க உடனே தேவனிருந்து வரப்பட்ட ஒரு அசுத்த ஆவி இன்றைக்கு சவுல்ல வந்து உட்காரு. சுவாசியே, நான் சொல்ற ப்ராசஸை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவி வெளியே போனால் ஒழிய ஒரு அசுத்த ஆவி ஒரு விசுவாசி உள்ளத்துல வந்து உட்கார முடியாது. பேசுங்க இப்ப எல்லாரும். நமக்குள் இல்ல பரிசுத்த ஆவி நம்மிலிருந்து எடுபட்டால் ஒழிய ஒரு அசுத்த ஆவி நமக்குள் வர முடியாது. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பரிசுத்த அசுத்தாவி இருக்குதுன்னா சான்சஸே இல்லை. பரிசுத்தாவி அங்கிருந்து போனால் ஒழிய அசுத்தாவி வரத்த முடியாது. நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு அசுத்த ஆவி வருதுன்னா பரிசுத்த ஆவி அங்கிருந்து போயிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ விசுவாசியே,
நம்மிலிருந்து பரிசுத்த ஆவி நம்மிலிருந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசியே, சவுலினுடைய ரெஜிம் இங்க முடியுது. ஸ்மால் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இப்போ நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே தாவீதோடு இருந்துனே தான் இருக்குது. சவுல்கிட்ட பரிசுத்த ஆவி போய் அசுத்தாவி வந்துடுச்சு. எப்பொழுதும் டார்ச்சர் மாதிரி மாறி போச்சு. ஜனங்க சொல்றாங்க ஒரு ஆலோசனை, ஐயா ஜெபிக்கிறவங்க வரணும், ஐயா ஐயா நல்லா பாட்டு பாடுறவங்க வரணும், ஐயா நல்லா கொட்டடிக்கணும், ஐயா நல்லா சோத்திரம் பண்ணிட்டா போதும், அஸ்தாவை ஓடிடும். இதை ஒருத்தன் சொன்ன உடனே இன்னொருத்தன் நாடுறான், சார் எங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆள் ஒரு பையன் ஆடு மேய்க்கிறவன் சக்கத்தா இருப்பான் சார், அவன் சூப்பர் அழகு, சூப்பர் பாட்டு, சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறான், அவனை கூப்பிட்டு நீங்கள் உங்களோட பாட வச்சிட்டிங்கன்னா போதும், உங்ககிட்ட இருக்கிற அஸ்தாவெல்லாம் ஓடிடும். விஷயத்தை சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறான். தயவுசெய்து அனுப்புங்க. அனுப்புகிறான், பாடினா வாசித்தான், அஸ்தாவி நீங்கி சமாதானம் ஆயிட்டான். அன்னைக்கே வீட்டுக்கு அனுப்பலங்க, அவனை ஸ்பாட்ல வீட்டுக்கு அனுப்பல. அவங்க வீட்டுக்கு சொல்லி அனுப்புறான், இவனுக்கு லெப்டினன்ட் ஜெனரலா மாத்திட்டேன், போர் சேவர்களுக்கெல்லாம் தலைவராக நான் மாத்திட்டேன் இவனை, அதனால இவன் எப்பொழுதுமே என் முன்பாகவே கிட்டோம், அதனால நீங்க வேற என்ன வேலை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஸ்பாட்ல ஒரே நாள்ல அப்படி சொல்லிட்டாங்க. அவங்களும் ஒன்றும் பேசல. கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு மேல ஒவ்வொரு நாளும் தாவீதை கர்த்தர் எப்படி நடத்துறார், எப்படி ஆசீர்வாதமா செஞ்சார், எப்படி பலப்படுத்தினார், கடைசி வரைக்கும் கர்த்தர் எப்படி தாவீதை வைத்து நடத்தினார். என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு நாளைக்கும் தாவீதை உங்களால் மறக்க முடியாது. இன்றைக்கு நாளைக்கும் சாமுவேலை இன்றைக்கும் மறக்க முடியாது. இன்றைக்கு நாளைக்கும் அன்னாளை நாம் மறக்க முடியாது. துர்க்கிரியைகள் செய்தவர்கள் ஒருவேளை மறந்து விடுவோம். துர்க்கிரியை தப்பாய் நடந்தவர்களை நாம் மனசுல வைக்க மாட்டோம், ஒருவேளை மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்குள்ளாய் பலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தின கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கும் மறக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக வாழ்ந்த ஜனங்கள் எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக, ஜெபிப்போமாக. ப்ளீஸ்